இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. எகெயின் சேம் ஓல்ட் டாபிக். அவங்க வந்து அரோரானால நான் ஹர்ட் ஆகுறேன், நீ வந்து அவ கூட க்ளோஸ் ஆகும்போது அதை தள்ளி வச்சுக்கோ, எனக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா க்ளோஸா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா, சபரி, கனி. ரம்யா வந்து கார்த்தாலேருந்தே நேற்று வீடியோ வந்ததுலேருந்து ரம்யா வந்து சபரி டீம் கனி டீம் கொஞ்சம் விலகி இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரி டீம் கனி டீமே போய் சொல்றாங்க, நான் இனிமேல் க்ளோஸா இருக்க போறது இல்லை, கொஞ்சம் விலகி தான் ஆட போறேன், ஏன்னா வந்து சபரி டீம் கனி டீம் விலகிருன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அவங்க 3 பேருமே ஒரு பேக்டுக்கு வராங்க. கரெக்ட் தான், அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எகெயின் திருப்பியும் கமருதீனுக்கும் அரோராக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. வாட் எவர் பிலாங்ஸ் டு யூ அஃபெக்டிங் மீ அப்படிங்கிறாங்க. அதாவது பிலாங்ஸ் டு யூனா பார்வதி வந்து கமருதீனோட தான், ஸோ அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுதான், அதனால நம்ம விலகியே நிற்போம். ஆனால் 2 பேரும் விலகி நிற்கிறதா இல்லை, பார்வதியும் சரி கமருதீனும் சரி அரோராவும் சரி ரொம்ப போரிங் கண்டென்ட்டா இருக்கு. இது சத்தியமா லவ் நல்லாவே இல்லை. அடுத்தது வந்து எஃப்ஜே அண்ட் வியன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள போகிற வியன்னா ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ எஃப்ஜே கூட ஒரே கிரிஞ்சா இருக்கு, அதுவும் ரசிக்கிற மாதிரியே இல்லை. இந்த லவ் கண்டென்ட் ஏன் தான் பண்றாங்களோன்னு இருக்கு. ஓகே, அவங்களோடதும் சைமல்டேனியஸா அவங்க போயிட்டு இருக்கு. திருப்பி திருப்பி பார்வதி கமருதீன் தான் இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டாஸ்க்கு, ரெசிடென்ஷியல் டாஸ்க்கு, இன்னும் ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாறுது. எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அதில் வந்து எஃப்ஜே, பார்வதி அவங்க 2 பேரும் வார்டன்ஸு, அமித் அண்டு கனி தமிழ் டீச்சராகவும், அமித் ஒரு டீச்சராகவும், தர்மலிங்கம்ன்ற கேரக்டரில் இவங்க வசந்தி வார்டன். ஸோ பிரஜ்யன் வந்து பிரின்சிபலாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்க 5 பேரும் அவங்களுக்கு வந்து குழந்தைங்க கிட்டக்க வந்து நீங்கள் வந்து அன்பாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. செம்ம மொக்கையாக இருந்தது இன்னைக்கு. வெறும் பாட்டு இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்பிட்வீன் வந்து இந்த இது வேற வந்தது, ரிவால்வர் ரேட்டா கீர்த்தி சுரேஷோட பட ப்ரமோஷன் வேற வந்தது. அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து வேற ஆச்சு. அமித் ஏதோ பாடிக்கிட்டு இருந்தாரு. பாடி முடிச்சதுமே வந்து கானா வினோத் பாட ஆரம்பிச்சிட்டாராமா. ஸோ அமித் வந்து அவங்க எனக்கு அப்ளாஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் கொடுக்கல, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட டைம் கொடுக்கல, நீங்கள் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன பஞ்சாயத்தாக போச்சு. மிச்சப்படி ஃபுல்லாக இந்த ஸ்கூல் டாஸ்க்குங்கிற பேரில் கிரிஞ்சு சீசாலாம் எங்கெங்க இப்போ வந்து அதெல்லாம் பேபி ஒரு மாதிரி 4வது 3வது படிக்கிற வரைக்கும் சீசாலாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கே இது ஹை ஸ்கூலா என்னன்னே புரியல, அவ்வளோவா ரசிக்கிற மாதிரியே இல்லை. ஸ்கூல் டாஸ்க்குங்கிற பேரில் எல்லாரும் கொஞ்சம் பேசி அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு ஸ்கூல் டாஸ்க்லாம் பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே இந்த பிபியில். ஸோ அதுதான் இந்த வாரம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதில் சைக்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் வேற இந்த சமையலில் அவங்க 2 பேரும் தான் சமையலை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கும் பஞ்சாயத்து வந்தது. இது